இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 5வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். 4 பாடங்களை நாம் யோசுவா புத்தகத்திலிருந்து படித்திருக்கிறோம். இன்றைக்கும் 5வது பாடம் படிக்க வந்திருக்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். காட் ஃபைட்ஸ் ஃபார் யூ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஆராய போகிறோம். இது இன்னொரு பாடம் என்று நம்ம சொன்னாலும் கூட இது போன வார பாடத்தினுடைய தொடர்ச்சி. போன பாடமும் இந்த பாடமும் என்ன, எதை குறித்து படிக்கிறோம் அப்படின்ற உங்கள் ஞாபகத்தில் இருக்குதா? நாம் ஒரு பகுதியை எடுத்து நம்ம ஆராய்கிறது இல்லை. யோசுவா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்ல தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் பிள்ளைகள் சென்று கானான் தேசத்தை பிடிக்க போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது பாருங்க. அப்போ இங்கே நமக்கு ஒரு கேள்வி வருது. இந்த தேவன் அனுமதிக்கின்ற இந்த யுத்தத்திற்கும் வேதாகமத்தில் நடந்த யுத்தத்திற்கும் ஏதேனும் ஒற்றுமை இருக்கா, இல்லை முழுவதும் வித்தியாசமானதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? வேதாகமத்தில் எத்தனையோ யுத்தங்களை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த யுத்தமும் கானான் தேசத்தை பிடிப்பதற்காக இஸ்ரவேல் தொடுத்த அந்த யுத்தமும் ஒண்ணா? அல்லது உலக வரலாற்றில் எத்தனையோ யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது, அந்த யுத்தமும் இந்த யுத்தமும் ஒண்ணா? சரிங்களா? அப்ப இதுதான் புரிய வந்திருக்கிறோம். இப்ப எத்தனையோ பேர் செத்து இருக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் தேவன் என்ன பதில் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா? சரிங்களா? தேவன் இப்படிப்பட்ட யுத்தத்தை அனுமதிக்கிறாரா? இல்லை. அப்போ இதைத்தான் போன பாடத்திலும் இந்த பாடத்திலும் நாம் படிக்க வந்திருக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம கூர்ந்து சற்று கவனிக்க போகிறோம். கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறதை பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் நடைபெற்ற அந்த யுத்தத்திற்கும் தேவன் அனுமதித்த அந்த யுத்தத்திற்கும் கூட ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. அந்த ரொம்ப பிரத்யேகமான வித்தியாசங்கள் கூட காணப்படுகிறது. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டோம்னு சொன்னால் தேவனை நாம் புரிஞ்சுக்கலாம். தேவன் மீதான பற்றும் பாசமும் நமக்கு மேலோங்கும் பாருங்களேன். ஆக அந்த வித்தியாசம்தான் என்ன? நம்ம அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்கு 3 மிக முக்கியமான காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, தேவன் யாருன்றதை புரிஞ்சுக்கணும். 2வது, அந்த யுத்தத்தினுடைய வித்தியாசம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். 3வது, எப்படி கானான் தேசம் கவிழ்க்கப்பட்டுச்சு, தேவன் எப்படி கானானியர்களை கையாண்டார் என்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 3 புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு புரியுதா? 1, தேவனை புரிந்திருக்கணும். 2வது, கானான் தேசத்தை பிடிப்பதற்கான நடைபெற்ற அந்த யுத்தத்தை புரிந்திருக்க வேண்டும். ஒரு பிரத்யேகம் இருக்குதுங்க. 3வது, கானானியர்களை ஆண்டவர் எப்படி கையாண்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஜெபத்தோடு படிக்கலாமா? வாங்க. பரிசுத்தமும் அன்பும் பாசம் நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய அன்பை எங்களுக்கு புரிய வைத்தருளும். பல வரலாற்று சம்பவங்களை படித்தாலும், பல உபதேசங்களை படித்தாலும், பல தீர்க்கதரிசனங்களை படித்தாலும் ஆண்டவரே, உம்முடைய குணத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உம்முடைய குணத்திலே எங்கள் குணத்தை நாங்கள் அடையாளம் பார்க்கவும் உதவி செய்யப்பா. அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை எடுத்து நாங்கள் ஆராயும் பொழுது பரிசுத்தாவின் துணை கொண்டு நாங்கள் பார்க்க உதவி செய்திடணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 5வது பாடம், 3 காரியங்களை நாம் புரிந்திருக்க வேண்டும் என்று நம்ம சொன்னோம். முதல் விஷயம், தேவன் யார் என்பதை புரிந்திருக்க வேண்டும். தேவன் யார்? சில வசனங்களை பார்க்கலாம் பாருங்களேன். ஒன்னொன்னும் கோர்வையான வசனங்கள். அந்த வசனங்களை சற்று நம்ம பார்க்கலாம். வாங்க, லேவியராகமத்துக்கு வரணும். லேவியராகமம் 19 வசனம் 2 பாருங்க. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த குணத்தை, தேவனுடைய குணத்தை நீங்கள் சட்டுன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் நம்ம புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 19 வசனம் 2 வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வாசிச்ச அந்த வசனத்துல தேவனுடைய குணம் என்ன என்ன சொல்றாருங்க மோசே? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தராய் இருக்க வேண்டும். சரி, நாம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இப்ப கேள்வி எடுப்போம், நாம் ஏன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? அவருடைய குணம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? பைபிள் சொல்லுச்சு, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். அப்ப தேவனுடைய குணம் பரிசுத்தம். தேவனுடைய குணம் பரிசுத்தம் என்று சொன்னால் அசுத்தத்தை அவர் விரும்புவாரா? பாவத்தை விரும்புவாரா? அக்கிரமத்தை விரும்புவாரா? இல்லை. பரிசுத்தம். இஃப் காட் இஸ் ஹோலி தென் ஹி வில் ஹேட் சின். அப்ப தேவன்
பரிசுத்தத்தை விரும்புகிறவர் என்று சொன்னால் அவர் அசுத்தத்தை, பாவத்தை, அக்கிரமத்தை விரும்புகிறவர் அல்ல. எங்கெல்லாம் அக்கிரமம் காணப்படுதோ அந்த அக்கிரமத்தை அவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். இது ஒரு பக்கம். இப்ப யாத்திராகமத்துக்கு நான் வந்துடுறேன். 2வது குணத்துக்கு நான் வரேன். யாத்திராகமம் 34 பாருங்க. எக்ஸோடஸ் 34, யாத்திராகமம் 34 வசனம் 6. ரொம்ப அழகான வசனம் பாருங்க. 6 வசனம் 7 கூட வாசிக்கலாம். இங்க தேவனுடைய இன்னொரு குணம் வெளிப்படுது. சரிங்களா? முதல்ல கர்த்தர் பரிசுத்தர்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் இன்னொரு குணமும் உடையவராக இருக்கிறார். நீங்க பாருங்களேன், எவ்வளவு பரிசுத்தத்துக்கு இசைவான ஒரு குணம் வருதுன்னு பாருங்க. வசனம் 6, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், அடுத்த வார்த்தை, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். அவர் யாரா? இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயை உள்ள தேவன். உங்களுக்கு புரியுதா? அப்ப அவர் இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் வசனம் 7 பாருங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அடுத்தது, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். முதல்ல லேவியராமத்தை என்ன குணம் பார்த்தோம்? கர்த்தர் தேவன் பரிசுத்தர் என்று பார்த்தோம். இங்க 2வது ஒரு குணத்தை பார்க்கிறோம். அவரு அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். சரிங்களா? 2வது குணம் புரியுதா? மன்னிக்கிற தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன் முதல்ல. அடுத்தது மன்னிக்கிற தேவன். 3வது அதிலேயே தொடர்ந்து வருது பாருங்க. தேவன் யார் என்று நம்ம புரிய வரும் பாருங்களேன். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். என்னவா? குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அப்ப முதல்ல தேவன் பரிசுத்தர், 2வது அவர் மன்னிக்கிறவர், 3வது அவர் குற்றவாளிய குற்றமற்றவனாக விடாமல், விடாமல் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் தேவன் பரிசுத்தங்க, பரிசுத்தத்திற்கான கட்டளையை போட்டிருக்கிறார். அதை மீறிட்டாங்களா? அப்ப மீறின பிள்ளைங்க மேல வெறுப்பு வருதா, இரக்கம் வருதா? வெறுப்பு வருதா, கிருபை வருதா? அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, அவர் யாரா? மன்னிக்கிற தேவன். ஆனால் பாவ மன்னிப்பை கேட்காத போது, பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யாத போது அந்த குற்றவாளி என்ன செய்வாராம்? குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். ஒருத்தர் பாவத்தை இயேசுவின் மீது சுமத்திட்டாங்கன்னா அந்த பாவம் அங்க போயிருது, தண்டனை அங்க போயிருது. ஆனா நான் பாவத்தை நான் தான் சுமந்துப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். முதல்ல தேவன் பரிசுத்தர், அடுத்தது தேவன் மன்னிக்கிறவர், அடுத்தது குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் விசாரிக்கிற தேவனா இருப்பார். சரிங்களா? சரி, இப்ப விசாரிக்கிறவர் என்று சொல்லி படிச்சோம் இல்லையா? சங்கீதம் 47, சாம்ஸ் 47, 3 அழகான குணங்களை பார்த்தோம். பரிசுத்தர், மன்னிக்கிறவர், விசாரிக்கிறவர் இல்லையா? இப்ப சங்கீதம் 47க்கு வாங்க. சங்கீதம் 47 வசனம் 2 பாருங்க. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். என்னவா? அவரு மன்னிக்கிறவர், விசாரிக்கிறவர், பரிசுத்தர், இதெல்லாம் படிச்சோமே. இப்ப யாரா? பூமியின் மீதெங்கும் அவர் ராஜாவுமாயிருக்கிறார். இப்ப அவர் யாரா? ராஜா. என்ன? பரிசுத்தமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் விசாரிக்கிற தேவன். இப்ப அந்த தேவன் யாரா? ராஜாவுமா இருக்கிறார். யாருக்கு ராஜா? இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜாவா அல்லது பூமியின் மீதெங்கும் ராஜாவா? உங்களுக்கு புரியுதா? இந்த கேள்வி நிச்சயமா நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அவர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா? எல்லா தேசங்களுக்கும் ராஜாவா? இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் ராஜாவா?
பைபிள் என்ன சொல்லுச்சு? பைபிள் சொல்லுச்சு பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா முதல்ல ஒரு 3 குணம் படித்தோமே, பரிசுத்தர், மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் விசாரிக்கிறவர் என்று படித்தோமே. அந்த குணங்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் பயன்படுத்துவாரா அல்லது எல்லா தேசங்களுக்கும் பயன்படுத்துவாரா? என்ன சொல்றீங்க? எல்லா தேசங்களுக்கும் பயன்படுத்துறாரு. ஏன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் இளையகுமாரன் போல தெரியாம அப்பாவை தெரிஞ்சுக்காம தவறு செய்யறாங்க. இவங்களும் சரி, இஸ்ரவேல் மக்களும் சரி, அவங்களும் சரி, எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவங்க தான். எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். எல்லாரையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மனம் திரும்பாத போது எந்த தேசத்தாரையும் அவர் தண்டிப்பார். உங்களுக்கு விஷயம் புரியுதா? எந்த தேசத்தையும் அவர் தண்டிப்பார். இப்ப ஏன் தண்டிப்பார்? அந்த நாட்டுக்கு, அந்த புறஜாதி நாட்டுக்கு ராஜா தான் ராஜாவா அல்லது கர்த்தர் தான் ராஜாவா? யார் அல்டிமேட் ராஜா? பூமியின் மீது எங்கும் அவர் தான் ராஜாவா இருக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமா. அப்ப கர்த்தர் யாரு அப்படின்னா அவர் தான் ராஜாவா இருக்கிறார். என்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப பரிசுத்தம் உள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன் ராஜாவுமா இருக்கிறார். எல்லா தேசங்களுக்கும் அவர் ராஜாவுமா இருக்கிறார். எந்த தேசம் மனம் திரும்பலையோ அந்த தேசத்தை அவர் என்ன செய்வார்? அவர் தண்டிப்பார். அவர் மனம் திரும்புதலுக்கு உட்படுத்துவார். உங்களுக்கு புரியுதா? சரி, முதல்ல கர்த்தர் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் ராஜாங்க. எல்லா தேசங்களுக்கும் அவர் ராஜாவுமா இருக்கிறார். சரிங்களா? சரி, அப்ப கர்த்தர் யாரு? அவர் ராஜாவா இருக்கிறார். அவர் நீதிபதியாகவும் இருக்கிறார். வாங்க ஆதியாகமம் 18க்கு வாங்க. ஆதியாகமம் 18:18 25 பாருங்க. ஆதியாகமம் 18:25 என்ன சொல்லுது பாருங்க. துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடத்துவது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி, என்னவா? சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? அப்படி புரியுதா? யாரா பைபிள் சொல்லுது? சர்வலோக நீதிபதி, நியாயாதிபதி, ஜட்ஜ் ஆஃப் ஆல் த எர்த். அப்ப அவர் தான் மன்னிக்கிறவர், அவர் தான் விசாரிக்கிறவர், அவர் தான் ராஜா. சர்வலோகத்துக்கு அவர் தான் ராஜா. பூமியின் மீதுங்கும் அவர் தான் ராஜா. பூமியின் மீதுங்கும் ராஜா அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அப்ப நல்லது செஞ்சவங்களுக்கு நல்ல விஷயத்தையும், திருந்தாத மக்களுக்கு அதற்குரிய பலனையும் அவர் சரியாய் கொடுக்கிற நீதிபதியாய் இருக்கிறார். அப்ப ஒரு தேசம் தவறு செய்யும் பொழுது அந்த தேசத்தை ஆள்றது முதல்ல யாரு? அவர் தான். அதற்கு நீதிபதியாய் இருந்து தண்டிப்பது யாருங்க? அவர் தான். இது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தேசம் கிறிஸ்தவ தேசம் அல்ல, அந்த தேசம் யூதர் தேசம் அல்ல, அதனால அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்பெல்லாம் சொல்லவே முடியாது. அப்ப தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல தேவன் எல்லா தேசங்களுக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார். எல்லா தேசத்திற்கும் அவர் நீதிபதியா இருக்கிறார். எல்லா தேசத்திற்கும் அவர் பரிசுத்தர், மன்னிக்கிறவர், விசாரிக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? சரி, இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இன்னொரு விஷயமா என்ன செய்யுதுன்னா இருக்குது. 2வது விஷயத்துக்கு வரலாம். இப்ப இந்த தேவன் அவரு இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா 10:42 பாருங்களேன். அந்த ராஜாக்கள் எல்லோரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இங்க வசனம் சொல்லுது கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இதே மாதிரிதான் வசனம் இருக்கா பைபிள்ல? எடுத்து போடுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணினார் அப்படின்ற வார்த்தை வேற எங்கேயாவது வருதா? எடுத்து 1-2 போடுங்க. சரிங்களா? ஓகே. அப்ப இப்ப இவர் யுத்தம் பண்ணினார்ன்ற வார்த்தை வந்துருச்சுங்க. இப்ப நல்லா கூர்ந்து கருத்தாய் பார்க்கும் பொழுது இந்த யுத்தம், இஸ்ரவேலுக்காக கர்த்தர் பண்ணுகிற யுத்தம் இருக்க ரொம்ப 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 வித்தியாசம். உலகத்துல நடந்த அந்த வரலாற்று யுத்தத்தை பார்க்கிலும் இந்த யுத்தம் வித்தியாசம்.
எப்படி வித்தியாசம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணாருன்னு சொல்றவங்க அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்துக்கு ஒரு ப்ரொஃபஷனலான தேர்ச்சி பெற்ற ஒரு இராணுவம் என்பது இல்லை. எந்த தேசத்திற்காக யுத்தம் பண்ண போறாரோ அந்த தேசத்திற்கு ஒரு இராணுவ அமைப்பு இருக்குதா? இல்லை. சொல்லும் போது எல்லாம் ஓடி வந்துருவாங்க. இதுதான் விஷயம். ஆண்கள்ல இவெல்லாம் வந்துருவாங்க. ஒரு இராணுவம் என்பது இல்லை, வச்சுக்கூடாது. அதான் மேட்டர். ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி என்பது இல்லை. சரி, ப்ரொஃபஷனல் ஆர்மியே இல்லை அப்படின்னு சொன்னா தேர்ச்சி பெற்ற ஒரு படை ஒன்று பிரத்யேகமாக சண்டை போடுறது மட்டும்தான் வேலை. சாப்பிடணும், உடம்பை ஏற்றிக்கணும், சண்டை போடணும். இப்படிப்பட்ட பிரத்யேகமான ஒரு இராணுவ அமைப்பு என்பது தேவன் அமைக்கவில்லை. அப்படிப்பட்ட அமைப்பு இல்லாதபடினாலே ரெண்டாவது விஷயம் பாருங்க, சண்டை போட்டால் கூலி கிடைக்குமா? இப்போ ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சா, மிலிட்ரியில் வேலை செஞ்சா, நேவியில் வேலை செஞ்சா சம்பளம் உண்டுங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசம் போய் கானான் தேசத்தை பிடிப்பதற்கு சண்டை போட்டா, நீ சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பாரா? சம்பளம் எதுவும் இல்லை. சம்பளம் எதுவும் நீ சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. மூன்றாவது, இந்த யுத்தம் இருக்குதே அதை அவர் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசிகள் வழியாக தான் யுத்தம் பண்ணுவார். ஒன்று என்ன படித்தோம் நம்ம? ஒரு பிரத்யேகமான இராணுவ கூட்டம் இல்லை, இராணுவம் இல்லை, அந்த இராணுவத்திற்கான சம்பளம் என்பது இல்லை. மூன்றாவது, அந்த யுத்தமானது பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வழியாகத்தான் நடக்கும். சரி, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வழியாக தான் நடக்கும்னு சொன்னால் யுத்தம் பண்ண போகும்போது இவங்க உபவாசம் இருக்கணும், தன்னை தாழ்த்தணும், தன்னை சுத்திகரிச்சுக்கணும், இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்யணும். இப்படிதான் ஆயத்தமாகி தான் யுத்தத்துக்கு போவாங்க. மற்ற யுத்தங்கள்லாம் பாருங்க, சம்பளம் இல்லாத இராணுவம் உண்டா? இராணுவம் இல்லாத நாடு தான் உண்டா? இராணுவம் இல்லாத நாடும் இல்லை, சம்பளம் இல்லாத இராணுவம் இல்லை. இப்ப அந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்க ஆவிக்குரிய ஆயத்தத்துக்குள்ள போவாங்களா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அப்ப ஆவிக்குரிய ஆயத்தம் என்பது இல்லை. சரிங்களா? அவங்க எப்படி சண்டை போடுறாங்க? அவங்க மிலிட்ரி லீடரே சண்டை போடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் சண்டையே என்ன செய்யுது? நடக்கிறது. சரி, இப்ப 4 விஷயம் பார்த்துட்டோமா? 5வது விஷயம் பாருங்க. இந்த யுத்தம் எல்லாம் கானான் தேசத்தை பிடிப்பதற்காக அல்லது கானான் தேசத்தை காப்பாற்றுவதற்காக மாத்திரம்தான் யுத்தம் பண்ணும். இந்த யுத்தம் எல்லாம் மற்றதுக்கெல்லாம் யுத்தம் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த யுத்தத்துக்கும் மற்ற யுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். என்ன? ஒரு இராணுவ அமைப்பே இல்லை, அந்த இராணுவ அமைப்புக்கு சம்பளம் என்பது இல்லை, அந்த இராணுவமானது தீர்க்கசி வழியாக தான் போராடணும், ஆவிக்குரிய ஆயத்தம் ஆகிதான் அவங்க போய் யுத்தத்துக்கே போகணும். இப்போ அடுத்தது, அந்த யுத்தம் எங்கே தான்? கானான் தேசத்தை பிடிப்பதற்காக மாத்திரம், கானான் தேசத்தை காப்பாற்றுவதற்காக தான் மாத்திரம். அப்போ மற்றதுதான் மற்றதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் யுத்தம் பண்ணவே கூடாதுங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். என்ன? சரி, இப்போ 6வது, இப்போ கானான் தேசத்தை பிடித்து அவங்களை அழிக்கும்போது ஒருவேளை இஸ்ரவேல் மக்களும் அவங்கள மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கதியோ அதுதான் இந்த கூட்டத்திற்கும் இந்த தேசத்திற்கும் அதே கதி தான். உங்களுக்கு புரியுதா? ஏதோ ஆண்டவர் இந்த நாட்டுக்காக அவர் சிஎஸ்கே, அவர் ஆர்சிபி அப்படின்லாம் நினச்சி கூடாது நீங்க. புரியுதா? அவரு குணம் அங்க இல்லை, அங்க தண்டிக்கிறார். அந்த குணம் இவங்களுக்கு நல்ல குணம் இவங்கள்ட்ட மன்னிக்கவும், அந்த குணம் எந்த குணம் பரிசுத்த குணம் அவங்கள்ட்ட இல்லையோ அந்த பரிசுத்தம் இவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா இவங்க வழியா தேவன் வேலை செய்வார். என்னைக்கு அந்த பரிசுத்தம் போய் அசுத்தம் வருதோ அவர்களுக்கான தண்டனை இவர்களுக்கும் வரும். ஸோ ஆண்டவர் ஏதோ ஒரு நாட்டு பிரியர் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் எல்லா தேசத்தாரையும் நேசிக்கிறவர், எல்லா மதங்களுக்குள் இருக்கக்கூடிய மக்களையும் நேசிக்கிறவர், எல்லா சபைகளுக்குள் இருக்கக்கூடிய மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவர். உங்களுக்கு புரியுதா? எல்லோரும் ரட்சிப்படையணும்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவர், மன்னிக்கும், எல்லோரும் ரட்சிப்புக்குள் வரணும்னு சொல்லிட்டு விரும்புகிறவர். சரி, அப்ப இந்த யுத்தம் ரொம்ப வித்தியாசம். இராணுவம் இல்லை, சம்பளம் இல்லை, ஆவிக்குரிய ஆயத்தம் பண்ணணும் யுத்தத்துக்கு முன்னாடி.
தீர்க்கசி வழியா தான் யுத்தம் நடக்கணும். ஒருவேளை எந்த தேசத்தை அழிக்கிறாங்களோ அந்த தேசத்திற்கான அழிப்பதற்கான காரணம் இவர் எந்த தேசத்திற்காக போராடுறாரோ அந்த தேசத்திற்கும் இருக்குமானால் அந்த தேசத்தை அழிச்சிருவாரு. அவர் ஏதோ நாட்டு பெரியர் கிடையாது. சரிங்களா? சரி. ஆனால் யாராவது இவங்களோ அவங்களோ யார் வேணாலும் கர்த்தர்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சாங்கன்னா அந்த தேசத்தார், குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்தார், அவங்க யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. எங்கே படித்தோம்ல? யுத்தம் கர்த்தருடையது. எங்கே படித்தோம்? 2 நாள் வந்து படித்தோமா? அந்த அதிகாரத்தையும் வசதியும் போடுங்க பார்க்கலாம் கமெண்ட்ஸில். அப்போ இப்போ அந்த பாடத்தினுடைய தலைப்பு புரியுதா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா கர்த்தர் கானான் தேசத்தை பிடிப்பதற்காக ஒரு யுத்த முறையை வச்சிருக்கிறாரு. அந்த யுத்த முறையும் இன்னைக்கு நடக்கிற யுத்தத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. புரியுதா? சரி. அடுத்தது, பைபிள்லயே கூட நிறைய யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்தையும் இந்த கானான் தேசத்திற்காக தேவன் முன் சென்ற யுத்தத்தையும் நீங்க ஒப்பிடவே முடியாது. ஏன், இஸ்ரவேல் மக்களே கூட ராஜ்யமாக அமைந்த பிற்பாடு பல சண்டையெல்லாம் போடுறாங்க. அந்த சண்டையும் இதையும் ஒப்பிட முடியாது. இது ஆன்மீக ராஜ்யம். இந்த ஆன்மீக ராஜ்யம் எப்படி ராஜ்யம் நடத்தணும்னா இராணுவம் இருக்கக்கூடாது. புரியுதா? அந்த இராணுவத்திற்கு சம்பளம் கிடையாது. சண்டை என்பது, யுத்தம் என்பது தீர்க்கசி வழியா தான் நடக்கும். ஆவிக்குரிய ஆயத்தம் அடைந்து தன்னைத்தானே தாழ்த்தி மனம் திரும்பணும் யுத்தத்தை போவதற்கு முன்பாக. என்ன, அப்ப ஒருவேளை மனம் திரும்பலன்னு சொன்னா அவங்களுக்கு விழுந்த அடி இவங்களுக்கு விழுந்துரும். அவங்களுக்கு என்ன கதியோ இவங்களுக்கு என்ன கதியாயிரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் யுத்தத்தை விரும்புறாரா? அன்னைக்கே கூட ஆண்டவர் யுத்தத்தை விரும்புறாரா? இல்லை. அப்ப நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மற்ற யுத்தங்களுக்கும் இந்த கானான் தேசத்தை பிடிப்பதற்கான நடந்த யுத்தமும் வேறு. முதல்ல கர்த்தர் பரிசுத்தர், மன்னிக்கிறவர், விசாரிக்கிறவர். யாருக்கு? எந்த தேசத்தாரையும் விசாரிப்பவர். ஏன்னா அவர் தான் ராஜா, அவர் தான் நீதிபதியும் படித்தோம். 2வது, இந்த ராஜா செய்கிற யுத்தம் ரொம்ப வித்தியாசம். அவர் மக்களை யுத்தம் பண்ணவே விடுறதில்லை. நீங்க முழுசா எனக்கு ஒப்பு கொடுங்க, நான் என்ன செய்யறேன், யுத்தம் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்றாரு. சரிங்களா? இப்ப 3வது இன்னொரு புரிதலுக்குள்ள வரணும். 3 புரிதல் வேணும்னு சொன்னால, 1 கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும், அப்பதான் யுத்தம் புரியும்னு சொன்னேன். 2வது யுத்தத்தை புரிந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த யுத்தம் ரொம்ப வினோதமான ஒரு யுத்தங்க. சரிங்களா? ஆன்மீக ராஜ்யம், தியாக்ரசி, இறையாட்சி நடக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற யுத்தம் ரொம்ப வித்தியாசம். அதான் புரிஞ்சுக்கிறோம். 3வது, கானானியர்களை அவர்களுடைய பாவத்தையும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆண்டவர் கானான் தேசத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறாரு? இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்குறாரு. ஏன் அந்த நாட்டை எடுத்து இவங்களுக்கு கொடுக்கணும்? அது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பிரச்சனை? சரிங்களா? அதுதான் கானானியரை அவர்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் புரிந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். 15 வசனம் பாருங்க. 16 ஆண்டவர் இங்க ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஒன்று சொல்றாரு. ஆதியாகமம் 15:16 சொன்னேன். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள். நீ இருக்கிற இடத்துக்கு எப்போ வருவாங்க? 4ஆம் தலைமுறையில வருவாங்க. ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை சொல்லிட்டு அந்த பெரிய ராஜ்யங்கள் லிஸ்ட் அப்படியே சொல்றார். 21ல ஏமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். இப்ப நீ போற இந்த தேசம் உன் சந்ததி கொடுப்பேன். எத்தனாவது தலைமுறையில? 4வது தலைமுறையில் நான் கொடுப்பேன். 4ஆம் தலைமுறை கொடுக்கும் பொழுது ஏன் இப்ப கொடுக்கல அப்படின்னா, நான் அப்ப வாங்கி கொடுக்கும் பொழுது அவங்க பாவம் நிறைவாயிருக்கும். அவர்கள் பாவம் நிறைவாயிருக்கும். அப்ப இப்பெல்லாம் அவங்க பாவம் நிறைவாகல.
எனவே நான் எடுக்க முடியாது. அவங்க பாவம் நிறைவாகும் பொழுது, பாத்திரம் நிரம்பி வழியும் போதுதான் அந்த தேசத்தை எடுத்து நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப ஏன் கானான் தேசத்துல அந்த நாட்டை எடுத்து இன்னொரு நாட்டுக்கு, இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு, ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்குறாரு? அவனுடைய அக்கிரமம் ரொம்ப நிறைவாயிருச்சு. புரியுதா? அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அல்ல, கானானியர்களுக்கும் தேவன் அவர் தான். அதனால தான் அவங்க அக்கிரமம் நிறைவாகும் பொழுது அந்த தேசத்தை எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. சரி, இப்ப அக்கிரமம் நிறைவாகும் பொழுது தேவன் கானானியர்களை கையாண்ட முறைதான் என்ன? அக்கிரமம் நிறைவாகும் பொழுது கானானியர நிறைதான் என்ன? சரிங்களா? அப்ப ஓகே, அக்கிரமம் நிறைவாகும் பொழுது தேவன் எப்படி கையாண்டாரு அதை கொஞ்சம் பார்ப்போங்க. அதை பார்ப்பதற்கு முன்பாக என்ன அக்கிரமம் இருந்துச்சு அவங்கள்ட்ட அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க லேவியராகமத்துக்கு வந்துருங்க. லேவியராகமம் 18க்கு வந்துருங்க. லேவியராகமம் 18ல் 24லேருந்து 30 வரைக்கும் இங்கே கானான் தேசத்து மக்களுடைய பாவங்களை கவனிங்களேன். இவர்களில் ஒன்றாகிலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்களுக்கு முன் சென்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவை எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். 26, இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் இதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடி நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்தினாலே பிறந்தவனாலும் உங்கள் நடுவில் தங்குற அந்நியனாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்புகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். அந்த தேசம் நான் விரட்டி இருக்கிறேன். ஏன்னா அந்த தேசம் தன்னுடைய குடிமக்களால் தீட்டுப்பட்டுருச்சு. எப்படி தீட்டுப்பட்டுருச்சு? அருவருப்பான காரியங்களை செஞ்சாங்க. அதுதான் விஷயம். அந்த அருவருப்பான காரியத்தை அவங்கள செஞ்சதுனால அவங்கள விரட்டி அடிச்சேன். அந்த அருவருப்பான காரியத்தை நீ செஞ்சன்னா உன்னையும் அறுப்புண்டு போக பண்ணுவேன். இப்ப என்ன அருவருப்பு? உபாகமும் 18க்கு வந்துருங்க. உபாகமும் 18 வசனம் 9, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். Learn not the ways of the heathen. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கிடக்க பண்ணுகிறவனும். என்னவா? கானான் தேசத்துல பிள்ளைகளை தீக்கிடக்க பண்றாங்க. ஒண்ணு, குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்காரனும் மாயவித்தக்காரனும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களிடத்துக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நாள் பார்க்கறான், செத்தவங்கள்ட்ட போய் பேசுறான், மாயவித்த மேஜிக் ஷோ நடத்துறான். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யறவன் அவன் கானான் தேசத்துல உள்ள அருவருப்பானவன். குறி கேட்கிறான் பாருங்க. செத்தவங்கள்ட்ட போய் கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கல, செத்தவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறான். நாள் பார்க்கறான். நாள் பார்க்கிறவன் அவன் இஸ்ரவேல் கிடையாதுங்க. அவன் சபையை சேர்ந்தவன் கிடையாதுங்க. நாள் பார்க்கிறவன்லாம் யாரு? அவன்லாம் கானான் தேசத்தை சேர்ந்தவன். அப்ப நீங்க புரிந்திருக்க வேண்டும். அந்த அருவருப்புகள் புரியுதா? அவங்க பிள்ளைகளை தீக்கிடக்க பண்றாங்க. அவங்க சூனியக்காரரை நம்புறாங்க, சூனியம் பண்றாங்க, நாள் பார்க்கறாங்க. இப்படி எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா சொல்லப்படுது. இது எல்லா பாவத்திற்கும் இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாவம் இருக்குதுங்க. அதுக்கான வசனம் நான் சொல்ல மாட்டேன். கானான் தேசத்தார் விக்கிரக தோப்புகளை வச்சிருக்கிறாங்க, விக்கிரகளை வணங்கினாங்க. இதுக்கு ஒரு வசனம் போடுங்க பார்க்கலாம். இது 3வது வீட்டு பாடமுங்க. ஏற்கனவே 2 கொடுத்துட்டேன். 3வது வீட்டு பாடம் பார்க்கலாம். யார் 3ஐயும் கரெக்டா 2 பேர்த்த ஆராய்ஞ்சு போடுறீங்கன்னு பார்க்கலாம். அப்ப கானான் தேசத்துல ஆண்டவர் அந்த அருவருப்புகளை பார்த்தார். அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவங்க திருந்தணும்னு பார்க்குறாரு. திருந்தாத போது நிறைவாகும் பொழுது பாத்திரம் 4ஆம் தலைமுறையில அந்த தேசத்தை எடுத்து இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அந்த அருவருப்புகள் உங்களுக்கு புரியுதா? அந்த அருவருப்புல அடிப்படை அருவருப்பு விக்கிரகம். அதான் ஒரு ஆசிரியர் இப்படி சொல்றாரு, ஒரு தேசம்
எதை தாண்டி போகாதுன்னா, அந்த தேசம் யாரை வணங்குறாங்களோ அதை தாண்டி பெரும்பாலும் போகாது. உங்களுக்கு புரியுதா? அந்த தெய்வம் எப்படி இருக்குதோ அப்படிதான் மக்களும் இருப்பாங்க. அந்த சிலை எப்படி இருக்குதோ, அந்த விக்கிரகம் எப்படி இருக்குதோ அப்படிதான் இருப்பாங்க. விக்கிரகம் கொலை செய்யுமானால் மக்களும் கொலை செய்வான். விக்கிரகம் விபச்சாரம் செய்யுமானால் மக்களும் விபச்சாரம் செய்வான். அதுதான் கானான் தேசத்தின் உச்சகட்ட பாவம். உச்சகட்ட பாவம். அப்ப என்ன காரணம்? அந்த விக்கிரகம். விக்கிரக ஆராதனை மூலமாகத்தான் எல்லா பாவங்களும் கிளம்பி வருது. இப்ப இப்படிப்பட்ட கானானியரை பாவம் நிரம்பும் பொழுது ஆண்டவர் எப்படி கையாண்டார்? என்ன? அவர் 3 ஸ்டெப்ல கையாளுறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இப்படி அக்கிரமம் நிறைவாகும் பொழுது ஆண்டவர் செஞ்ச முதல் விஷயம் தெரியுமா? தப்புன்னு எடுத்து கத்தி எடுத்து சீவிட்டாரா? யோசுவா 2, யோசுவா சாப்டர் 2, யோசுவா 2, ராகாப் அந்த பெண் என்ன பண்றாங்க சொல்றாங்க. 2:10, நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ஏமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். ராகாப் சொல்றாப்புல, செங்கடல்ல பிளந்தாரே கேள்விப்பட்டோம். அந்த யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் உள்ள 2 ராஜாக்களை எப்படி தோற்கடிச்சாரே அதை கேள்விப்பட்டோம். அப்ப கேள்விப்பட்டவங்க எல்லாரும் விசுவாசிக்கல, ராகாபும் அவனுடைய குடும்பமும் விசுவாசித்தது. புரியுதா? அப்ப ஆண்டவர் எங்க செங்கடலை பிளக்க பண்றாரு? இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், என்னடா இப்படி கொண்டு வந்து ஆண்டவர் நெருக்கமான இடத்துல வச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அற்புதம் எல்லா தேசத்துக்கும் போகுது, ராகாபுக்கும் போகுது, அவள் குடும்பத்திற்கும் போகுது, அந்த தேசத்தாருக்கும் போகுது. ராகாப் விசுவாசிக்கிறார். ஆக முதல் விஷயம், அக்கிரமம் நிறைவாகும் பொழுது தேவன் அழிக்கிறதில்ல, செய்தியை கொடுக்கின்றார். நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் அற்புதத்தை செய்யறாரு. நமக்கு ஒருவேளை அது கஷ்டமாக தெரியலாம், ஆனா யாருக்கோ அது நற்செய்தியாக மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ரொம்ப கஷ்டமான பாதையில போயிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதை பாடலாக ரட்சிப்பாக யாருக்கோ கொண்டு செல்ல போகிறார் என்பது நிச்சயம். அப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் என்ன செய்யறாரு? அழிக்கல. ஆண்டவர் ரட்சிப்பின் செய்தியை, அற்புதத்தின் செய்தியை, தாம் யார் அப்படின்ற செய்தியை மற்றவங்களுக்கு, குறிப்பா அழிஞ்சு போறவங்களுக்கு கொண்டு செல்றாரு. 2வது, இப்ப கொண்டு சென்ற பின்பாக ஆண்டவர் அழிச்சிட்டாரா அப்படின்னா, வாங்க போன பாடத்திலையும் படித்தோம், இந்த பாடத்திலையும் படிப்போங்க. யாத்திராகமம் 23க்கு வாங்க. 2வது ஸ்டெப்பு, தேவன் செய்கிற 2வது ஸ்டெப்பு, யாத்திராகமம் 23:28 பாருங்க. உன் முகத்துக்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். யார் அனுப்புற? குளவிய வச்சு துரத்திடுவோம்ப்பா. தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரை அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன் முன் நின்று துரத்தி விடுவேன். எப்படி துரத்துறாரு? யாரை வச்சு துரத்துறாரு? குளவிய வச்சு துரத்துறாரு. அந்த துரத்துகிறார் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. குளவியை வச்சு துரத்துகிறார் என்ற வார்த்தையை, குளவி என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துகிறார் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப தேவன் அழிக்கிறாரா துரத்துறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். துரத்துகிறார். எப்படி துரத்துறார்? குளவிய. ராணுவத்தை பயன்படுத்தல, கவனிச்சிங்களா? குளவி வேலை செய்யுது, ராணுவமா வேலை செய்யுது. சரி, எப்படி வேலை செய்யுது? ஒரு வருஷத்திற்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தி விடுறாரு. இங்க யுத்தத்தின் முறையும் பார்க்கணும், கானான் தேசத்தின் மீது தேவன் காட்டுற அன்பையும் பார்க்கணும். அக்கிரமம் நிறைவாகிற நேரத்துல கூட ஆண்டவர் செய்தியை கொண்டு செல்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அழிக்கிறாரா துரத்துறாரா? துரத்துறாருங்க. இன்னொரு வசனம் போன பாடத்துல படிச்சோம், நீங்க போடுங்க. என்னுடைய தூதனை அனுப்புவேன், என் தூதன் போய் அந்த ராஜ்யங்களை எல்லாம் ராஜாக்களை துரத்தி விடுவாங்க. இந்த வசனம் நீங்க போடுறீங்களா? 4வது ஹோம்வொர்க்குங்க. அது
பார்க்கலாம். யார் 4 ஹோம்ஒர்க்கையும் சரியா செய்றீங்கன்றத பார்க்கலாம். அப்ப குழவியை வச்சு துரத்துறாரு, இப்படி தூதனை வச்சு துரத்துறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, துரத்தி விடுறது தான் அவருடைய வேலையை தவிர அழிக்கணும் என்பது வேலை இல்லை. இப்ப 3வது ஸ்டெப்புக்கும் போறார், அழிக்கிறார். உபாகமத்துக்கு வாங்க. வசனம் 3. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய், அவர்களை அழிப்பாய். இப்ப ஆண்டவர் என்ன செய்வாராம்? அழிப்பாராம். நல்லா கூர்ந்து போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எதை அழிப்பார்னா, ஆண்டவர் சாட்டை எடுத்த போது புதிய ஏற்பாட்டில் யாரையாவது அடிச்சாரா? யாரையும் அடித்த மாதிரி வசனம் இல்லைங்க. சாட்டை எடுத்து வீசுறாரு, பார்த்துக்கிட்டாரு. சாட்டை யார் மேலேயும் படாதபடி பார்த்துட்டாரு. டேபிளை கவிழ்த்து போடுறாரு, சேரை கவிழ்த்து போடுறாரு, எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டாரு. மனுஷங்களை பார்த்துக்கிட்டாரு. அதே போலத்தான் தேவன் அவரு அழிக்கிறாருன்னா, அவங்களுடைய விக்கிரக தோப்புக்களை எல்லாம், அவர்களுடைய பாவத்தின் கண்டுபிடிப்புகளை எல்லாம் அழிக்கிறார். ஆனா திருந்தாத போதுதாங்க, அதற்கப்புறம் பாவம் எங்க ஒட்டி இருக்குதோ, எந்த பாவியோடு ஒட்டி இருக்குதோ அப்பதாங்க அழிக்கிறார். ஆக தேவன் கானானியர்களை கையாளும் 3 முறை என்ன, 3 விதங்கள் என்ன? 1, தாம் யார் என்ற செய்தியை போய் கொடுத்து இஸ்ரவேல் தேசத்தோடு சேருவதற்கு அழைக்கிறார். 2வது, சேரத்தான் விரும்பல அப்படின்னா சி போ அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. அப்படி துரத்தி விடும் பொழுது அவருடைய பாவத்தின் விக்கிரகங்களை எல்லாம் அழித்து போடுகிறார். இப்பயும் கேட்கலைன்னா எங்க அருவருப்பு சேர்ந்து இருக்குதோ அங்க அழிச்சிடுறாரு. அப்ப அழிப்பது அவருடைய நோக்கமா இருந்துச்சா? இல்லை. எப்படியாவது பொழைச்சு போ, நாளைக்கு போய் திருந்து. இந்த காயின்னு அவ்வளோ தப்பு செஞ்சான், ஆண்டவர் முத்திரை பொருத்தி நாளைக்கு போய் திருந்துப்பா அப்படின்னு சொல்லலையா? அதே மாதிரிதாங்க, அதே மாதிரிதான் ஆண்டவர் செய்கிறார். அப்ப தேவனை புரிந்து கொண்டோம். அவர் மன்னிக்கிறவர், விசாரிக்கிறவர், சர்வலோகத்திற்கும் ராஜா, சர்வலோகத்திற்கும் அவர் நீதிபதியாய் இருக்கிறார். கானான் தேசத்திற்கும் அவர் தான் நீதிபதி என்பதை புரிந்து கொண்டோம். கானான் தேசத்தை பிடிப்பதற்கு நடத்துகின்ற யுத்தம் ரொம்ப வித்தியாசம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அதை மற்ற யுத்தத்தோடு ஒப்பிட முடியாது புரிஞ்சுக்கிட்டோம். 3வது, கானான் தேசத்தை ஏன் பிடிக்கணும்? அருவருப்பு இருந்துச்சு. அப்படி அருவருப்பு இருந்தபோது கூட ஆண்டவர் எப்படி கையாண்டாரு? அவரு முதல்ல அவங்க திருந்தி இஸ்ரவேலோட சேரணும் என்பதுதாங்க. கானானியர்கள் அவர்கள் இஸ்ரவேல் மக்களா சேரணும், மாறணும் தான் விரும்பினார். ஒரு அடி அடிச்சுட்டு துரத்தி விடணும்னு பார்த்தாரு. அழிக்கணும் என்பது அவருடைய எண்ணமே இல்லை. சரிங்களா? இப்பதான் ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் பாருங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர், துன்மார்க்க தேசங்கள் தம்மையும் தம் குணத்தையும் அறிந்து கொள்ளும்படி தவணையின் காலத்தை கொடுத்தார். என்னவா? துன்மார்க்கமான தேசங்கள் தம்மையும் தம் குணத்தையும் அறிந்து கொள்ளும்படி தவணையின் காலத்தை கொடுத்தார். கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி அவர்கள் ஒளியை பெற மறுத்து தேவனுடைய வழிகளை விட தங்கள் சொந்த வழிகளை தேர்ந்தெடுத்ததற்காக குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டார்கள். புறஜாதி தேசங்கள் அவர் வழியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். தவணையின் காலத்தை கொடுத்தார். தவணையின் காலத்துல தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது என்ன பண்றாங்க? குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டார்கள். இப்ப கானானியரை ஏன் உடனடியாக அங்கிருந்து துரத்தவில்லை என்பதற்கு தேவன் காரணம் சொன்னார். ஏமோரியரின் அக்கிரமம் நிறைவாகவில்லை, அவர்கள் அக்கிரமத்தில் பெருகியதால் இனியும் தேவனுடைய நீடிய பொறுமை இருக்க முடியாது, அவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைக்கு வந்தார்கள். அந்த நிலையை எட்டும் அளவிற்கு அவரது அக்கிரமம் நிறைவாகிற வரையிலும் தேவன் பழி வாங்காமல் தாமதித்தார். எல்லா தேசங்களுக்கும் இப்ப பாயிண்ட் லெசன், கானான் தேசத்தை போல இப்ப பாயிண்ட், எல்லா தேசங்களுக்கும் தவணையின் காலம் கொடுக்கப்பட்டது. இந்தியாவுக்குமா, அமெரிக்காவுக்குமா, மலேசியாவுக்குமா, சிங்கப்பூருக்குமா, ஐரோப்பாவுக்குமா, எல்லா தேசத்திற்கும் தவணையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணத்தை மதிக்காதவர்கள்
துன்மார்க்கத்தில் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் கலக ஆவியை சுதந்திரித்து தேவ கோபம் தங்கள் மீது விழும் வரையிலும் தங்கள் பிதாக்களுடைய மோசமாக நடந்து கொள்வார்கள். அதனால் தண்டனை தாமதிக்கப்படுகிறதே தவிர கொடுக்கப்படாமல் போவது இல்லை. சரிங்களா? அப்ப எவ்வளவு அழகான வாக்கியம். கானான் தேசம் நமக்கு ஒரு பொருட்பாடம். ஆண்டவர் கானான் தேசத்தை எப்படி கையாண்டாரோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் கையாளுகிறார். ஒரு கட்டத்துல ஆண்டவர் கானான் தேசத்துக்கு எப்படி சத்தியத்தை கொடுத்தாரோ அதை போல எல்லா தேசங்களுக்கும் சத்தியத்தை கொடுக்கின்றார். சில சமயம் அவங்கள 2 தட்டு தட்டுறாரு. அவங்க பொருளாதாரத்தை, அவங்களுடைய பாதுகாப்பை 2 தட்டு தட்டுறாரு. சரிங்களா? இப்ப அதையும் கேட்கல அப்படின்னு சொன்னா அவங்கள அழிச்சு போடுறத தவிர வேற வழி கிடையாது. ஆண்டவர் அழிக்கிறது விருப்பம் அல்ல, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு விஷயம் புரியுதா? அப்ப தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். நீங்கள் தேவனை போல பாவத்தை வெறுக்கிறீங்களா? அதே சமயம் எப்படி கானானியரை, அருவருப்பு உள்ள கானானியரை எப்படி நேசிச்சு திருந்தணும்னு ஆசைப்பட்டார். நீங்க மற்றவங்க திருந்தணும்னு சொல்லிட்டு விரும்புறீங்களா? இந்த பாடத்தின் வழியாக தேவனுடைய அற்புதமான குணம், அற்புதமான திட்டம் வெளிவருது. அதுல களி கூறுறீங்களா? யோசிங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மகத்துவமான உடைய சத்தியத்திற்காக நன்றி. நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர், பாவத்தை வெறுக்கிறீர், பாவியை நேசிக்கிறீர்ப்பா. நாங்களும் ஆண்டவரே பாவியை நேசித்து பரிசுத்தத்தை வெறுக்கிறோம் ஐயா. கர்த்தர் உம்முடைய குணத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.